பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து சௌச்சோ வச்சு ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, வத்தக்குழம்பு இது எல்லாத்தோடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை மட்டும் வறுத்தா போதும், கடலைப்பருப்பை வறுக்க தேவையில்லை. இப்போ இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 சௌச்சவ் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் காரத்துக்காக 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த கூட்டுக்கு தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி போடாமல் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம், கரெக்டாக இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஏற்கனவே சௌச்சவும் நல்லா தண்ணி விட்டுட்டு வரும், அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் 1 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச சௌச்சவ் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. சௌச்சவும் நல்லா குழையாமல் முழுசாக இருக்குது. கடலைப்பருப்பும் நல்லா வெந்து முழுசாக இருக்குது. இந்த கூட்டை நம்ம சாப்பிடும்போது கடலைப்பருப்பு வந்து ஒன்று அப்படியே வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதோடவே காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் நம்ம வேக வச்சு அந்த கூட்டை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சௌச்சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சௌச்சவுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு லைட்டான இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இந்த கூட்டை வந்து காரசாரமான காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதோடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.